தேவன் தந்த இந்த நல்ல நாளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I give thanks to the Lord for the good day that He has given us. நாம் அநேக முறை நாம் கேட்டிருக்கிறோம், இடுக்கமான வாசல் வழியாய் நாம் வருந்தி நுழைய பிரயாசப்படுவோம் அப்படின்னு. We have heard many times that we are called to walk through the narrow way. ஆனாலும் நாம் இந்த உலகத்தை பார்க்கும்போது நாம் அநேக முறை நாம் சோதிக்கப்படுகிறோம். But we are tempted many times, also often as when we look into the world. நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கு சண்டே கிளாஸில் ஒரு போர்டு எங்களுக்கு காமிச்சு எங்களுக்கு நடத்தியிருக்கிறாங்க. When we were children, they used to show us this board to teach us in Sunday class. அதில் பார்த்தோன்னா அந்த ப்ராட்வே நேரோவேன்னு ரெண்டு கம்பேரிசன் இருக்கும். அதில் we can see the broad way and the narrow way is compared. ஸோ அதில் ஒரு வழி பார்த்தோன்னா ரொம்ப விசாலமாக மேடு பள்ளம் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். When you see one pathway, one is without any difficulty and it's very smooth and comfortable. ஆனால் அது கடைசியாக எங்கே போகும்னா நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். But then it will take us to hell. அதில் நம்ம அதில் ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும், நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறையா திங்ஸ் இருக்குவாங்க. There will be a big arch there and there will be so many things to welcome us and to attract us. ஆனால் இந்த இன்னொரு வழியை நாம் பார்த்தோம் என்றால், when we look into the other way, அதில் அந்த காம்பவுண்ட் வாலில் இருக்க கதவு கூட தெரியாது, ரொம்ப சின்னதாக இருக்கும். we can't even look at the small door at the compound wall because it will be so small. அது ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும். Because it is so small. ஆனால் உள்ள பாதையும் பார்த்தோன்னா கரடு முரடா ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். And the path will be a very narrow path and it will be ups and downs there. ஆனால் அது கடைசியாக பரலோகத்திற்கு நேராக நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கும். But the destination, the place where it takes us will be eternal kingdom of God. இன்றும் நாம் உலகத்தில் அநேக காரியங்களை நாம் கேள்விப்படுறோம். Today also we hear about many things that's going around the world. இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க. There are so many people who say like this in this world. நம்மளுக்கு அந்த கடைசி அடைய வேண்டிய லட்சியம் தான் முக்கியம். We have to, the ambition or the goal is important where we have to reach. ஆனால் அதை எந்த வழியில் வேணால் எப்படி வேணாலும் நாம் அடையலாம் அப்படின்னு. But we can get it or reach it in any way we want. அவர்கள் அதை சரி என்று சொல்லுகிறார்கள். And they justify it. ஆனால் வேதம் நமக்கு இப்படியே சொல்லுகிறது. But the word of God says to us like this. யோவான் 14:6 John's Gospel chapter 14 and verse 6. இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார். Jesus said like this. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the way and the truth and the life. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். No one comes to the Father but through me. ஸோ இயேசு கிறிஸ்து இங்கே இப்படியாய் சொல்லுகிறார். Jesus says like this here. என்னை அல்லாமல் No one comes to the Father but through me. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாத்திரம்தான் நாம் அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். We can inherit the kingdom only through the Lord Jesus Christ. நாம் வேறு வழிகளெல்லாம் நாம் ட்ரை பண்ணோன்னா we don't need to try many other ways. ஆனால் கடைசியாய் நாம் சிக்கிக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொள்கிறவர்களாக தான் நாம் இருப்போம். But if we try other ways, we will be caught up in some place, we will trapped and we will destroy our lives. லூக்கா 13:24 இப்படியே சொல்லியிருக்கிறது. Luke 13 chapter and verse 24 says like this. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். Strive to enter through the narrow door. அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். For many I tell you will seek to enter and will not be able. நாம் அநேக வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். We hear so many things. நாம் சுயமாய் அநேக முறை நாம் முயற்சி செய்கிறோம். And we try it on our own effort many times. ஆனாலும் நம்மளால் அநேக முறை தோல்வியை மாத்திரமே பெற முடிகிறது. And ultimately we end up in failure. இங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. The word of God tells it very clearly. அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் அப்படின்னு சொல்லி. It says, for many I tell you will seek to enter and will not be able. நாம் நீதிமொழிகள் 14:12 Proverbs, book of Proverbs 14 and 12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் அப்படின்னு இருக்கு.
It says that there is a way which seems right to man, but it ends in the way of death. அதில் மரண வழிகள் அப்படின்னு போட்டிருக்கு. It says it's the ways of death. நாம் ஒரு செம்மையான வழின்னு நினச்சிட்டு ஒரு வழியில் போனால் கூட அதில் கிடைக்கிற அந்த தப்பான அல்லது கடினமான அந்த சூழ்நிலையில் அதுக்கு கிடைக்கிற முடிவு பல விதத்தில் அது மோசமானதாக இருக்கும். When it might look right to our eyes, and when we walk in that way, we may face many difficulties and it will be a way of destruction. 15வது வசனம் எப்படியா சொல்கிறது? And the verse 15 says like this. பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். The naive believes everything, but the sensible man considers his steps. நாம் எப்படியா இருக்கிறோம்? நாம் நடக்கிற வழியிலே நாம் கவனமாக இருக்கிறோமா? Are we careful in the way that we are walking? இல்லை ஏனோதானோ வென்று நாம் நடந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமா? Or we are walking carelessly and think that later we will set right things in our life? நாம் பேதையை போல் இருக்கிறோமா? Are we like naive people? இல்லை நாம் விவேகியை போல் இருக்கிறோமா? Or are we sensible people? தேவன் எவ்வளோ நமக்கு வார்த்தையை கொடுத்து நமக்கு தேவையான புத்திமதிகளெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறார். God gives us so much of encouragement and gives us so much of words to us. ஆனால் சூழ்நிலை மத்தியில் நாம் தேவனை சார்ந்த ஒரு முடிவு எடுக்காமல் நாம் ஏனோதானோ அப்படின்னு சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறவங்களா இருக்கிறோம். But when we face circumstances, we don't depend on God to take a decision. We just take our decision carelessly. அது நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முக்கியமான சூழ்நிலையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கலாம். Sometimes those decisions may be very, very significant, that is going to affect our life. நாம் பேதைகள் போல் இருந்தால் நம்முடைய பலன் மோசமாக தான் இருக்கும். When we are like naive believers, and then the consequences will be very bad to us. 17வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. Verse 17 says like this. முற்கோபி மதிகேட்டை செய்வான். The quick-tempered man acts foolishly. துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். A man of evil devices is hated. அநேக நேரங்களில் நாம் நம்மை தாழ்த்துறதுக்கு பதிலாக நாம் கோபப்பட்டு அந்த சூழ்நிலையவே நாம் மொத்தமாக மாற்றி போடுகிறவர்களாக இருக்கிறோம். Many of the times, instead of humbling ourselves, we get angry and we spoil the whole circumstances. அது குடும்பத்திலையா இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்திலையா இருக்கலாம், பிள்ளைகள்கிட்டயா இருக்கலாம். It may be in our family, or it may be in our workplace, or with dealing with children. நாம் சூழ்நிலை என்னங்கிறது புரிஞ்சுக்கிறாமே நம்ம கோவப்படுறவங்களா இருக்கிறோம் அநேக நேரத்தில். Sometimes we don't even understand what the circumstances is, and then we get angry. ஆனால் கடைசியாக பார்த்தோன்னா அது சமாதான குறைச்சலை உண்டு பண்ணி நம்முடைய இருதயத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலையை தான் உருவாக்கியிருக்கோம். But what happens is ultimately it spoils the peace in our heart and brings so much of confusions in our heart. 18வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? பேதையர் புத்தியினத்தை சுதந்தரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். Verse 18 says, the naive inherit foolishness, but the sensible are crowned with knowledge. நாம் பேதையராக இருக்க போகிறோமா? Are we going to be naive people? இந்த உலகத்தில் நாம் தேவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அநேக நேரங்களில் அது ஒரு பைத்தியக்காரத்தனம் போல இருக்கலாம் உலகத்தின் பார்வையில். When we take a stand for the Lord in this world, it may look mad to the people of this world. நாம் அதையெல்லாம் அவங்களோட மற்ற உலகத்தில் உள்ளவங்களுடைய அந்த நம்ம செவிகளில் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா, when we hear the things that they speak to us about the things of the world, நாம் நம்முடைய நித்திய ஜீவனை இழந்து புத்தியினத்தை தான் நம்ம சுதந்திரிக்கிறவர்களாக இருப்போம். we will be losing the eternal life and we will be inheriting foolishness. இதில் 33வது வசனம் இப்படியே சொல்கிறது, புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும். It says, verse 33 says like this, wisdom rests in the heart of the one who has understanding. தேவன் சபையில் வைத்து நமக்கு ஞானத்தை போதித்திருக்கிறார். God keeps us in the church and teaches us wisdom. நாம் அந்த புத்தி அது நம்முடைய இருதயத்தில் தங்குதா? Is it staying in our heart? இல்லை நாம் அதை ஏனோதானோ என்று எடுத்துக்கிறோமா? Are we careless about it? தேவன் சபையில் நமக்கு அநேக முறை பேசுகிறார். God speaks often in our church. நாம் அதை கவனமாக கேட்காதனால தான் நாம் அநேக விதத்தில் நம்ம சோதிக்கப்பட்டு நாம் விழுந்து போகிறவர்களாக இருக்கிறோம். Because we don't listen to it carefully, at the times of temptation we fall down. நாம் அதையெல்லாம் கவனமாக கேட்கிறவர்களாக நாம் இருந்தோம்னா, if we listen carefully to the words that were spoken here, நமக்கு திட நம்பிக்கை உண்டு. we have a great hope. 26வது வசனம் அப்படி தான் சொல்கிறது. 26th verse says like this, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. in the fear of the Lord there is strong confidence. நாம் தேவ பயத்தோடு நாம் இருந்தோன்றா தேவனுடைய வார்த்தையை நாம் கவனித்து கேட்போம். When we have the fear of the Lord, we will listen to God's word carefully. நாம் அதனால் அநேக காரியங்களிலிருந்து நாம் தப்பிக்கப்பட முடியும். Which helps us and saves us from so many
pitfalls in our life. 21வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. Verse 21 says like this. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். He who despises his neighbor sins. தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். But happy is he who gracious to the poor. நாம் எப்படியாய் நாம் மற்றவங்களை டீல் பண்ணுறோம்? How do we deal with others? நாம் மற்றவங்கள நாம் அற்பமாக என்றவங்களா இருக்கிறோமா? Do we despise others? நாம் நம்மளுடைய வயசு கம்மியாக இருக்கிறவங்கள நமக்கு ஏதாவது சொல்லும்போது நீ என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம எடுத்தறிஞ்சு பேசுகிறவங்களா இருக்கிறோமா? Someone who is younger to us, when he says something to us, and do we throw it away and say like, who are you to tell me about all these things? இந்த உலகம் அப்படியாய் டீல் பண்ணலாம் மற்றவங்கள. The world will deal people like that. அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்து இல்லை என்னோட தகுதி தராதரம் பார்த்து அப்படி பழகலாம். The people in the world deals with others according to their position and status they have. நம்ம மற்றவங்களை எப்படி வேல்யூ பண்ணுறோம்? நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம் எப்படி இருக்கு? But how do we value other people? What is our value system based on? 23வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. Verse 23 say like this. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. In all labor there is profit. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் உருவாக்கும். But mere talk leads only to poverty. நாம் சும்மா பேசிக்கிட்டே தேவையில்லாத காரியங்களை பேசிக்கிட்டே இருந்தோம்னா நாம் வறுமையெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வறுமையை தான் நாம் அடைவோம். We continuously, if we speak about unnecessary things, we end up in spiritual poverty. கொலோசையர் 4:5 ஒரு வசனம் இப்படியா இருக்கிறது. In Colossians chapter 4 and verse 5, there is a verse like this. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. Colossians chapter 4 and 5 verse 5 says, conduct yourselves with wisdom toward outsiders, making the most of the opportunity. நாம் எப்படியா இருக்கிறோம்? நாம் தேவையில்லாமல் பேசி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரித்திரராய் நாம் போக போகிறோமா? How are we? Are we going to speak unnecessarily and going to bankrupt our spiritual life? நாம் நம்மை நிதானித்து பார்ப்போம். We have to examine ourselves and see. யாக்கோபு 1:26 அப்படியே ஒரு வசனம் இருக்கிறது. In James 1:26, the verse says like this. நம்முடைய நாவை அடக்குறது குறித்து அங்கே எழுதியிருக்கிறது. It talks about how to control our tongue. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். Verse 26, if anyone thinks himself to be religious and yet does not bridle his tongue but deceives his own heart, this man's religion is worthless. 3வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியே சொல்கிறது. 5:6 chapter 3 and verse 5 and 6 says like this. நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அநீதி நிறைந்த உலகம். So also the tongue is a small part of the body, yet it boasts of great things. See how a great forest is set aflame by such a small fire, and the tongue is a fire, the very world of iniquity. நாம் தேவையில்லாத காரியங்களை பேசுகிறது குறித்து நாம் சீரியஸாக இருக்கிறோமா? Are we serious about things that we speak unnecessarily? வேதம் சொல்லுகிறது சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு. The Bible says that in too many words sin will be surely present there. 8வது வசனம் சொல்லுகிறது நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அப்படின்னு சொல்கிறது. Verse 8 says that no one can tame the tongue. நாம் தேவனிடத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம அதை குறித்து சீரியஸாக எடுத்து கதறவங்களா இருக்கிறோமா? Are we taking these things seriously and go to the Lord and cry out to him that to help from the Lord? இல்லை நாம் ஏனோதானோ என்று நாம் வாழ்கிறவங்களா இருக்கிறோமா? Or we live a very careless life? இடுக்குமான வாசல் என்கிறது அது ஒரு நாம் சில தவிர்க்க வேண்டிய காரியங்களை தவிர்த்து ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டியது தான். The narrow way is there are certain things that we have to avoid and live for the Lord. 1 கொரிந்தியர் 6:12 பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். 1 Corinthians chapter 6 and verse 12, Apostle Paul says like this. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். All things are lawful for me, but all things are not profitable. All things are lawful for me, but I will not be mastered by anything. அதே இதில் 10:23 திருப்பி இதே மாதிரி ஒரு வசனம் ஒரு இருக்கு. And there is a verse similar to this in verse 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு,
ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்படின்னு இருக்கு. All things are lawful, but not all things are profitable. All things are lawful, but not all things edify. ஃபர்ஸ்ட் அங்கே வந்து நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் 6:12 சொல்றாரு பவுல். In chapter 6 and verse 12, Paul says that I will not be mastered by anything. அது நல்ல காரியமாக இருந்தாலும் அதுக்கு எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இல்லைண்ணா, எனக்கு ஒரு நன்மையை கொடுக்கலைன்னா அது எனக்கு அது வந்து நான் அடிமைப்பற்றக்கூடாது அப்படிப்பட்ட காரியங்களுக்கு. It may be a good thing, but if it is not profitable to me, I should not become a slave to it. I should not be mastered by it. நான் அப்படி ஒரு துர்க்குணத்துக்கு எனக்கு நான் வந்து அதை அனுபவிக்க எனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லி அதை நான் தட்டி கழிக்கக்கூடாது. I should not ignore it by saying like even if it is a wickedness, I have a right. It is lawful for me to do it. 10:23 இப்படியே சொல்லுகிறார், எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்படின்னு சொல்கிறாரு. In chapter 10 and verse 23 he says, and all things are lawful, but not all things edify me. ஸோ நம்ம எப்பொழுதும் பக்தி விருத்தியை உண்டாக்குமா, இல்லை நான் அதுக்கு அடிமைப்படாமல் நான் இருக்க முடியுமா, இல்லை அடிமைப்பட்டுருவேனா அப்படிங்கிறதையும் நான் யோசிக்க வேண்டும். We have to really examine and see whether it is edifying to me. Is it making me a slave to it? 9:24-25 In chapter 9 verse 24 and 25 it says like this. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். Do you not know that those who run in a race all run, but only one receives the prize? Run in such a way that you may win. Everyone who competes in a game exercise self-control in all things. Then they do it to receive a perishable wreath, but we an imperishable. நாம் இன்றைக்கு உலகத்தில் அநேக பேரை நாம் பார்க்கிறோம். We look at many people living in this world. அவங்க தங்களோட சரீரத்தை வருத்தி உடம்பை குறைக்கிறதுக்காகவும் அவங்க ஃபிட்டாக இருக்கிறதுக்காகவும் எவ்வளோ எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க. They practice so much of discipline and self-control to keep their body fit. அவங்க சாப்பாட்டில் இச்சையடக்கமாக இருக்கிறாங்க. They are very self-controlled in the food they eat. நம்ம இங்கே பவுல் சொல்லியிருக்கிற போல் நாம் அதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். We have to compare it, as Paul says, to our spiritual life. அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். They do it to receive a perishable wreath, but we do it for an imperishable wreath. ஸோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாம் சில ஒருத்தல்களை நாம் செய்யும் பொழுது நாம் அதை இப்படியாக தான் பார்க்க வேண்டும். When we do certain things towards our spiritual growth, this is how we have to see it. நான் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியலையே அப்படின்னு நம்ம அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. We should not be worried about that I am not able to enjoy this world. இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் இந்த உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, நான் அப்படி பண்ண முடியலையே நம்ம கவலைப்பட தேவையில்லை. We should not look at the people who enjoy the world and say they are enjoying the world, but I am not able to enjoy this world. நம்முடைய அழைப்பு வித்தியாசமானது. Our calling is different. நாம் இடுக்கமான வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to walk through the narrow way. நாம் நம்முடைய அழைப்பை நாம் எப்பொழுதும் நம்முடைய முன்பாக வைத்திருந்தோம் என்றால் நாம் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டோம். When we keep this calling always in front of our eyes, we will not think about all other things. நாம் அநேக முறை நம்முடைய சகோதரன் மூலியமாய் சில நாட்களாய் அல்லது சில வருடங்களாய் நாம் அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். We are hearing from our brothers for the last few months or few years. There's repeatedly certain things. மற்றவர்களை மன்னிக்கிறதை குறித்து நாம் கேட்கிறோம். We often hear from him about forgiving others. ஈவன் பிரதர் கூட ரீசெண்டாக ஒரு மெசேஜில் பேசியிருந்தாங்க, தேவன் என்னிடத்தில் மன்னிக்கிறதை குறித்து அடிக்கடி பேச சொல்லுகிறார் அப்படின்னு. Recently brother spoke in a message, then he said like God is oftenly repeatedly telling me to speak about forgiving others. நாம் எப்படியா இதை சீரியஸாக எடுத்துருக்குறோமா? Are we taking it seriously? இல்லை இந்த உலகத்தில் உள்ள வேல்யூ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது அதை அல்லத்தற்றவங்களா இருக்கிறோமா? Or when the Holy Spirit convicts us about something, we are the people like the world, we take the value system and say, why should I ask forgiveness for these silly things, and we ignore it. நம்முடைய மனைவியிடத்துலையோ இல்லை பிள்ளைகளிடத்துலையோ நாம் ஏதோ ஒன்று கோபமாய் பேசிவிட்டு அதற்கப்புறம் தேவன் நம்மிடத்தில் உணர்த்தும் போது நம்ம அதை சீரியஸாக எடுக்கிறோமா? When we speak angrily to our children and our wife, and when God
convicts us, do we take it seriously and ask forgiveness? வேலை ஸ்தலத்தில் நாம் ஏதோ ஒன்று தப்பாக செஞ்சிட்டோம், அதுக்கு போய் சாரின்னு சொல்கிறதுக்கு நம்முடைய மனசு ரெடியாக இருக்கா? We have done something wrong in our workplace. Are we willing to go and say sorry about it? இல்லை, இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறதான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை தட்டி கழிச்சிட்டு இருக்கோமா? Otherwise we just excuse ourselves by saying like everyone do the same thing, it's not a big thing. சகோதரர் ஒரு முறை சென்னை வந்திருக்கும்போது இங்கே பேசும்போது சொன்னாங்க, Brother once when he came to Chennai, when he spoke he was saying this, நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரை நாம் அநேக முறை தவறு செய்து கொண்டே தான் இருப்போம். As long as we are living in this world we will make so many mistakes. ஆனால் நாம் எப்பொழுதும் மன்னிக்கிறதற்கும் மன்னிப்பு கேட்கிறதற்கும் நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. But he said we will always be ready to ask forgiveness and to forgive others. நம்முடைய மாம்சம் நமக்கு அதை அலோ பண்ணாது. Our flesh doesn't like it. ஆனால் நாம் இடுக்கமான வாசல் வழியாக போகணும்னு நம்ம நினச்சிருந்தோம்னா நாம் மன்னிப்பு கேட்கிறதற்கும் பிறரை மன்னிக்கிறதற்கும் நம்ம குயிக்காக இருக்கணும். But when we have decided to walk through the narrow way, we should always be ready to ask forgiveness and say sorry to others. சரியா பொன்னன் பிரதர் பகத்சிங் பிரதருக்கு சொன்னதாக ஒரு 3 அட்வைஸ் சொல்லுவாங்க. Brother Zach used to say 3 advices Brother Bhakt Singh told him. Live a simple life, அதாவது எளிமையான வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ளுங்கள். Live a simple life. உங்களுடைய தேவைகளை வேறு யாருக்கும் சொல்லாதீங்க. Do not let know your needs to others. யாரும் உங்களை பற்றி தப்பாக சொல்லும்போது அவங்ககிட்ட போய் ஆர்கியூ பண்ணாதீங்க அப்படின்னு. When people speak evil about you, do not try to argue with them. நாம் இந்த காரியங்களை குறித்து நாம் யோசித்திருக்கிறோமா? Have we thought about all these things? இந்த உலகத்தில் உள்ள வேல்யூ சிஸ்டம் பார்த்தோம்னா இது எல்லாமே இதுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்குது. The value system of the world is against all these kinds of principles. Live a simple life அப்படின்னா ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ளுங்கள்னா நம்ம பார்க்குறது எல்லாமே அதுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்குது. When we look at like living a very simple life, the people of the world it's completely contrary to it. உடுத்துற உடையாக இருக்கட்டும், the dress we wear, அல்லது நம்மளுடைய வாழ்க்கை நாம் வாழ்கிற முறையாக இருக்கட்டும், otherwise our even lifestyle, நம்மளுடைய வீடு அல்லது நம்மளுடைய கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், whether it is our house or the comforts that we have. நாம் இந்த உலகத்தை பார்த்தோம்னா நாம் வஞ்சிக்கப்பட்டு மோசம் போயிடுவோம். If we look at to the world, we will be deceived and be destroyed. நாம் பவுல் சொல்லுகிறது போல இது எனக்கு தகுதியானதா? As Paul says, we should think like, is it profitable to me? இது எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குமா? Does it edify me? நாம் அப்படி ஒவ்வொன்றையும் நாம் செக் பண்ணோம்னா, if we check each one of them like this, நாம் பாதுகாக்கப்படுவோம். we will be safe. பிரதர் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அடிக்கடி சொல்கிறாங்க. Recently brother often speaks about this. சேமிக்கிறது குறித்து பிரதர் பேசினாங்க. Brother used to talk about saving money. நாம் கடன்படாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அதில் பிரதர் பேசினாங்க. Brother spoke that we should never get into debts. நாம் எப்படியா இதை சீரியஸாக எடுக்கிறோம்? Are we taking these things seriously? எல்லாத்துக்கும் கடன் வாங்கி நம்ம இஎம்ஐ கட்டி நம்ம ரன் பண்ணிடலாம் அப்படின்னு கேஷுவலாக எடுக்கிறோம். அதை we get into so many debts and take things casually that we can pay it back by EMI. நாம் சீரியஸாக எடுப்போம். We will take all these things seriously. இந்த உலகத்தில் உள்ளவங்க எவ்வளோதான் பணம் இருந்தாலும் அது கடன் வாங்கி சில காரியங்களை செய்கிறதுல அவங்க அதை ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. People in this world, even though they have money, they consider something like they are proud about taking debts from others. நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்கிடுவோம். We will take it seriously. அதே மாதிரி இந்த உலகத்தில் பொய் சாட்சி சொல்கிறதுக்கு எல்லாரும் ரொம்ப துணிச்சலாக இருக்கிறாங்க. In this world, the people in this world are very daring to speak lies. நாம் எப்படி இருக்கிறோம்? How are we? ஏதோ ஒரு தப்பான ஒரு ஃபார்மில் ஒரு சைன் பண்ணி கொடுத்தா நமக்கு ஒரு பணம் கிடைக்கும்னா நம்ம அதை எப்படி சீரியஸாக எடுத்துக்கிறோமா? If we sign in a form wrongly and we get money because of that, are we taking it seriously? இல்லை அது ஒன்றும் இல்லை எல்லாரும் பண்ணுறது தான் அப்படின்னு நம்மளும் கேஷுவலாக இருக்கிறோமா? Or we take it casually like everyone in this world do the same way? நாம் நிதானித்து பார்ப்போம். We'll examine ourselves. நாம் பொய்யராக இருந்தோம்னா தேவன் நம்மளுடைய பலன் மோசமாக தான் இருக்கும். If we are liars, our consequences will be very bad. 1 கொரிந்தியர் 6வது வசனத்தில் 1 Corinthians chapter 6 நாம் 12வது வசனம் வாசித்தோம். அதற்கு மேலே உள்ள வசனத்தில் எப்படியா இருக்கிறது? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா அப்படின்ட்டு.
It says in verse 11 that verse, 9 oh, 6:9. yeah, 9th verse, do you not know that the unrighteous will not inherit the kingdom of God? ஸோ நாம் அன்ரைச்சியஸாக இருந்தோம்னா, If we are unrighteous, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பணத்தில் God, the money that God has given us, அதில் போதுமென்று இல்லாமல் we are not content and satisfied with that. குறுக்கு வழியில் நாம் இந்த மாதிரி பொய் கையெழுத்து போட்டு நாம் சம்பாதிக்க நினைத்தோம் என்றால், If we think about getting money through wrong ways by signing wrong forms, நாம் வஞ்சிக்கப்பட்டு மோசம் போயிடுவோம். we will be deceived and we will destroy our lives. நாம் அந்த இடுக்கமான வாசலை நாம் தவற விட்டுருவோம். We will give up, we will go away from this narrow way. நாம் அதை சீரியஸாக எடுத்துக்கிறோம். We will take it seriously. நாம் அநேக காரியங்களை கேட்கும்போது நாம் ஒரு வித சோர்வுக்குள் நாம் போயிட முடியும். When we hear so many things, there are chances that we may get கிறிஸ்தவ into வாழ்க்கை, discouraged. இந்த வாழ்க்கை ரொம்ப சோர்வுக்குள்ளாய் நம்ம நடத்திருமோ அப்படின்னு நம்ம யோசித்தே சோர்ந்து போயிடுவோம். We will be thinking about this, will this life lead me to discouragement? Thinking about it, we can be discouraged. மார்க் 5:26 ஒரு வசனம் இருக்கு. Mark 5:26. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து அங்கே இருக்கு. It's about the women with the bleeding. மார்க் 5:26. Mark 5:26. நமக்கு நம்பிக்கை உண்டு. We have hope. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது அப்படின்னு இருக்கு. It says, and had endured much at the hands of many physicians, and had spent all that she had, and was not helped at all. நாம் கேட்கிற வார்த்தைகள்லாம் நம்முடைய சுயத்தினால் நாம் ட்ரை பண்ணி ரொம்ப பாரம் அடைஞ்சு போயிருக்கோமா? We have heard so many things, and because of our own self effort, we try again and get burdened and discouraged about it. கீழே நம் அங்கே பார்த்தோன்னா 27-28 வசனத்தில் எப்படியா இருக்கிறது? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அப்படின்னு இருக்கு. 27 and 28 says, after hearing about Jesus, she came up in the crowd behind him and touched his cloak, for she thought, if I just touch his garment, I will get well. அவள் எப்படி அந்த ஒரு துணிந்து அந்த கூட்டத்துக்குள்ளே அப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா, how did she daringly come into that big crowd? ஒரே ஒரு காரியமாக தான் இருக்கும். There's only one thing. அங்கே 34 வசனத்தில் இயேசு அப்படியே சொல்லுகிறார். In verse 34, Jesus says like this, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. daughter, your faith has made you well. நீ சமாதானத்தோட போ. Go in peace. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்ற. Be healed of your affliction. ஆம் அருமையானவர்களே, தேவன் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நமக்கு போதிக்கும் போது நாம் அதை பாரமாய் நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. Yes, dear brothers and sisters, when God teaches us all these things, let it not be a burden to us. நாம் அதுக்கு கீழ்ப்படியணும்னு நம்ம பிரயாசம் எடுத்தோம்னா, ஆண்டவர்கிட்ட போனோம்னா தேவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். If we go to the Lord and if we really want to obey, God is willing to help us. நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையில் மத்தியில் ஆண்டவரே நீர் இதை செய்யணும்னா எப்படி செய்திருப்பீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேட்டோம்னா போதும். When we go through different circumstances, we have to ask the Lord, Lord, if you are in this place, how you would have dealt with this. தேவன் நமக்கு உதவி செய்வார். God will help us. நாம் ஆனால் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் அப்படின்னு ஒரு அந்த இடத்துல அந்த ஸ்திரீயானவள் ஒரு சலிச்சு போன நிலைமையில தான் இருந்திருப்பாள். It says in verse 26, she endured much at the hands of many physicians and spent all that she had and was not helped at all, but rather she had grown worse. இந்த உலகம் நமக்கு சலிப்பாய் மாறிவிட்டதா இல்லையா? This world has become, are we groaning because of this world? இல்லை, நாம் இன்னும் இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுறவங்களா இருக்கிறோமா? Or we still want to enjoy this world? இந்த உலகம் நமக்கு சலிப்பாய் மாறினது என்றால் நமக்கு அடுத்து இருக்கிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். If you are upset with the things of this world, there's only one way, it's the Lord Jesus Christ. நாம் இயேசுவிடத்தில் வந்து விடணும். We have to come to Jesus. நாம் இந்த உலகத்தை இன்னும் நாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, if we continue to enjoy this world, நாம் கண் குருடாய் தான் இருக்கும். we will be blind spiritually. நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது. We cannot see Jesus. நம்ம லூக்கா 15 we see in Luke 15, அந்த கெட்ட குமாரனுடைய இதில் 17வது வசனம் நாம் இப்படியே வாசிக்கிறோம். in the story of the prodigal son, verse 17, we read like this. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்படின்னு இருக்கு.
It says, when he came to his senses, நமக்கு புத்தி தெளிஞ்சிருச்சா? did we come to our senses? நாம் இன்னும் புத்தி தெளியலைன்னா நாம் கஷ்டம். If we have not come to our senses, it will be very difficult for us. இங்கே சிறு பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கோம். There are so many children here. இங்கே இந்த இந்த இதில் உவமையில் முன்னாடி உள்ள வசனத்தெல்லாம் நம்ம வாசித்தோம்னா, In the story, when we read the previous verses, தகப்பனை நோக்கி ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. in the beginning he tells his father, give me the share of the estate that falls to me. 13வது வசனத்தில் சொல்லியிருக்கு, இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் அப்படின்னு இருக்கு. It says about the prodigal son, not many days later the younger son gathered everything together and went on the journey to a distant country, and there he squandered his estate with loose living. இங்குள்ள சிறு பிள்ளைகளே, Our dear small children, நம்முடைய பேரண்ட்ஸ் நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? when our parents give us advice, are we finding it difficult? இதை கீழ்ப்படியணும், இது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? When they say that you should obey, you should not disobey, do we find it difficult? உங்களுடைய எண்ணம் இந்த 12வது 13வது வசனத்தில் இருக்கிற மாதிரி இருக்கா? Is your attitude is like this, as it says in verse 12 and 13? பெரிய தொல்லையாக இருக்குது, என்னை விட்டால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? Do we think like it's a big problem that how can I get out of these things? இல்லை. No. நாம் சீரியஸாக நம்ம அவங்களோட உண்மையாகவே தேவன் அல்லது நம்முடைய பேரண்ட்ஸ் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிட்டோன்னா அது நமக்கு சமாதானமாகிய நித்திய ஜீவனை தரும். If we really realize that what is the reason our parents tell us all these things, then it will bring us peace. உலகத்தில் போய் நம்ம அடிபட்டு நம்ம அப்புறமா புத்தி தெளிஞ்சு திரும்பி வர தேவையில்லை. We don't get into the world and be beaten by the world and then we come to the senses and come back to God. நான் என்னுடைய ஸ்கூல் டேஸில் நான் 5th or 4th 5th படிக்கும்போது நினைக்கிறேன். I remember when I was in my school days when I doing my 4th or 5th standard. அப்போ வந்து எங்கள் ஊர் வந்து ஒரு வில்லேஜ் செட்டப் மாதிரி தான் இருக்கும். Our town was more like a village. இப்போ இருக்கிற மாதிரி கூட இருக்காது. It won't be like how it is today. அப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து நான் மோஸ்ட்லி ஈவினிங் ஃபுல்லாக பசங்களோட விளையாடுவேன், எங்கள் வீட்டை சுற்றி உள்ள பசங்களோட. When I come back from the school, I'll be playing with the neighboring boys who are around the house. சாட்டர்டேஸில் எல்லாத்துலேயுமே லஞ்சுக்கு வருவேன், அது மாதிரி சாயங்காலம் விளையாட போவேன், அது மாதிரி எப்போதுமே விளையாண்டுக்கிட்டு தான் இருப்போம் பசங்களோட. Saturdays I come only for lunch and go again in the evening to play and always spend time with the children around me. அப்படி நான் அது பல வருஷமாக நடந்துகிட்டு இருந்தது தான். Many years I've been doing this. ஆனால் ஒரு நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. But one day I still remember. எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு, my father called me, நீ அந்த பசங்களோட விளையாடுற பசங்க சரியில்லை, இனிமேல் அவங்களோட விளையாட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. These boys with whom you are playing are not good boys, you don't need to play with them. ஒரு நாள் தான் சொன்னாங்க. Just he told me once. நான் எனக்கு அந்த எப்போ சொன்னாங்க, எங்கே வச்சு சொன்னாங்க, எல்லாமே எனக்கு அப்படியே ஞாபகத்தில் இருக்குது. I still remember where he spoke those words and when he spoke those words. தேவன் அதற்கு கீழ்ப்படி எனக்கு உதவி செய்தார். God helped me to obey it. நான் அவங்களோட அதுக்கப்புறம் நான் 6-8 வருஷம் வரை நான் அங்கே தான் இருந்தேன் ஸ்கூல் படிக்கும்போது ஃபுல்லாக. Even after that around 7-8 years I was there, I was doing my schooling. நான் ஒரு நாள் கூட நான் போய் பார்க்க கூட இல்லை அந்த பசங்களை. I never even went to see those boys. தேவன் அதனால் எனக்கு உதவி செய்தார். God helped me in those days. நான் காக்கப்பட்டு இருக்கிறேன். I was safe because of that. என் ஸ்கூலில் பார்த்து கூட அந்த பசங்க கேட்டாங்க, என்னடா இப்போ விளையாட வர்றதில்லைன்னு. Even at school those boys asked me why you don't come to play with us. நான் சொன்னேன், இல்லை ஒன்றும் இல்லை, நான் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். I told them that I don't have time, so I did not come. தேவன் அப்படியாய் என்னை காத்துக்கொண்டார். God protected me like that. மத்தேயு 11:28 இப்படியே ஒரு வசனம் இருக்குது. Matthew 11:28 we see a verse like this. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come to me all who are weary and heavy laden and I'll give you rest. நாம் பாரமாக இருக்கும்போது அல்லது பாரமாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணும்போது
when we feel we are weary and heavy laden, நாம் ஆண்டவரிடத்தில் போய்விடுவோம். we will come to the Lord Jesus. அப்பா அம்மா சொல்கிறத கீழ்ப்படியறதுக்கு கஷ்டமாக இருக்கா? When you find it difficult to obey what your parents says, நம் ஆண்டவர்கிட்ட போகலாம். we will go to Jesus. தேவன் நமக்கு உதவி செய்வார். God will help us. நமக்கு கீழ்ப்படிய உதவி செய்வார். He will help us to obey. நமக்கு தாழ்த்த உதவி செய்வார். He will help us to humble ourselves. நாம் இன்று கூட நாம் கேட்டோம். Even today we heard. தேவன் நமக்காய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். God is waiting for us. எரேமியா 31:3 Jeremiah 31:3. எப்படியாவது நாம் அவரிடத்தில் வந்துவிடணும் தான் அவர் யோசிக்கிறார். God wants somehow that we should come to him. இந்த இடுக்கமான வழியில் நாம் அவரை அடைஞ்சிடணும் அப்படின்னு தான் தேவன் அவளாக இருக்கிறார். God wants that we have to reach him through this narrow way. எரேமியா 31:3. Jeremiah 31:3. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். I have loved you with an everlasting love. ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். Therefore I have drawn you with loving kindness. நாம் நம்முடைய துர்மார்க்கமான வழியில் போய் கொண்டிருந்தாலும், even when we were walking in our own wicked life, நாம் இடுக்கமான வழியை தெரிந்து கொள்ளாமல் போய் கொண்டிருந்தாலும், even if we don't choose the narrow way and walk the other way, தேவனுடைய இருதயம் இன்று இப்படிதான் அங்கலாய்க்கிறது. This is how God's heart is towards us. என்னிடத்தில் திரும்பி வந்துரு. Come back to me. என்னிடத்தில் வந்துரு. Come back to me. நான் எப்படி உன்னை இழந்து போக முடியும்? How can I lose you? அப்படின்னு தான் இருக்கிறார், பேசுகிறார். This is how God speaks to us. அதில் 20வது வசனம் இருக்கு. In verse 20, the same chapter says, எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ? Is Ephraim my dear son? அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ? Is he a delightful child? அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். Indeed, as often I have spoken against him, I certainly still remember him. ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. Therefore my heart yearns for him. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will surely have mercy on him, declares the Lord. ஓசியா 11 இப்படியா இருக்கிறது. In Hosea chapter 11 it says like this. 11:3 In 11:3 எப்ராயிமை குறித்து தான் இருக்கு. it talks about Ephraim. எப்ராயிமை கைப்பிடித்து நான் நடக்க பழக்கினேன். I taught Ephraim to walk. ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமற் போனார்கள். But they did not know that I have healed them. நாம் அப்படியே தான் இருக்கிறோம். That's how we are. தேவன் தான் நம்ம தூரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவர் நம்ம கையை பிடிச்சி இழுத்து நம்மளை சபைக்கு பக்கமாய் கொண்டு வந்து நம்ம நடக்க பழக்கினார். When we were walking far away from the Lord, He brought us holding our hands to the church. ஆனாலும் நாம் இன்று இந்த உலகத்தால் ஈர்க்கப்பட்டு, because even though that He has brought us, we are attracted by the world. இந்த விசாலமான வழியை நாம் தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். We always choose the broad way. ஆனாலும் தேவன் அங்கலாய்க்கிறவராக இருக்கிறார். But God is still yearning for us. 7வது வசனத்தை சொல்கிறார், என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு. In verse 7 it says, my people are bent on turning from me. 9வது வசனத்தில் சொல்றாரு, என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன், நான் மனுஷன் அல்ல தேவனாய் இருக்கிறேன். Verse 9 it says, I will not execute my fierce anger, I will not destroy Ephraim again, for I am God and not man, the Holy One in your midst. தேவன் சொல்றார், நான் அழிக்க மாட்டேன், நான் ஏன்னா தேவனா இருக்கிறேன். God says that I will not destroy because I am God. நான் மனுஷர்களை போல இல்லை. I am not like man. நாம் மனம் திரும்பணும் என்றால் நாம் தேவன் நம்மை தம் பக்கம் இழுக்கிறவராக தான் இருக்கிறார். When we are willing to repent, God is willing to draw us towards Him. நமக்கு நம்பிக்கை உண்டு. We have hope. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல தான், like the women who had this bleeding. அநேக முறை நாம் ட்ரை பண்ணி அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த ஸ்திரீயானவள், that woman who had tried many physicians and she was not healed. ஆண்டவரை நோக்கி ஆண்டவரிடத்தில் வந்தபோது, when she looked at the Lord and came to Him, அந்த பல வருட அந்த போராட்டம், அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்தது. God brought an end to all her years of misery. தேவன் சுகம் கொடுத்தார். God healed her. இன்றைக்கும் today also நாமும் when we come to Him, இந்த உலகத்தின் பாதையை நாம் சூஸ் பண்ணி அழிவை நோக்கி நாம் போய் கொண்டிருந்தோம்னா, if we are walking in the broad way choosing destruction in our life, தேவன் இதை தான் சொல்றார். this is what God tells us. நாம் அவரிடத்தில் திரும்புவோம்.
we will turn to him. அவர் நம்மை அழிக்கிறதுக்கல்ல, He has not called us to destroy us. மனுஷரை போல அல்ல, He is not a man. தேவன் நமக்காக இறங்க ரெடியா இருக்கிறார். God is willing to be merciful to us. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டியதான். There's only one thing that we have to do. We have to turn back to him. நமது புத்தி தெளியும்படியே தான் தேவன் நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். God wants speaking to us that we may come to our senses. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. God alone, God will help us. பேசுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி தேவன் தாமே எனக்கும் இறங்குவார் என்று நம்பிக்கை இருக்கு. God will give me grace that one who shares, that I may not be condemned by the Lord. ஆமென். Amen.